Thank you for choosing this video. Assalamu alaikum everyone. Hey all, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து வெட்டிங் vlog பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் வந்து இது. அண்ட் அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து குத்து விளக்கு ஏற்ற சொன்னாங்க. குத்து விளக்கு ஏற்றி முடிச்சிட்ட உடனே வந்து அரிசி, பருப்பு அண்ட் சுகர் இதிலலாம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஜஸ்ட் கை வச்சு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணு வந்து புதுசு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்குறது, ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் சைடில் எங்கள் மேரேஜில் எல்லாம் வந்து அரிசி அளக்கிற படியில் வந்து அளந்து வந்த பொண்ணு வந்து எப்படி ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். ஞாபகம் இருக்குது கரெக்டாக. என்னுடைய மேரேஜில் வீட்டுக்கு போன உடனே வந்து இந்த மாதிரி அரிசி பருப்புலலாம் அளந்து போட சொன்னாங்க. மீன்ஸ் என்னுடைய ஹஸ்பண்டோடைய மாமி வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அது ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. பட் ஒரு சைடு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. புது இடம், புது பிளேஸ் அதெல்லாமே. லாஸ்ட்டில் வந்து சந்தனத்தில் கை வச்சு அண்ட் செவுத்தில் வந்து அந்த கையோடைய பிரிண்ட் வந்து போடுற மாதிரி இருந்தது. இது வந்து காமன் தான். வந்த புதுசில் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறது எல்லாமே. ஒரு ஊர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். ஃபைனல் கேமாக வந்து தண்ணியில் ரிங் போட்டு ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும், 3 டைம்ஸ் எடுக்கணும். அதில் வந்து அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துட்டாங்க. செகண்ட் டைம் வந்து அண்ணாவுடைய ஒய்ஃப் தான் எடுத்தாங்க. அண்ட் தேர்ட் டைம் அவங்க தான் வந்து வின் ஆனாங்க. அஃபிஷியலாக வந்து பொண்ணு தான் இந்த கேமில் வின் ஆனதுனால. அண்ட் ஜுலா பண்ணிட்டு கூப்பிட்டு வரும்போது இதெல்லாம் வியர் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. லாஸ்ட்டில் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே ரிமூவ் பண்ணிடணும். அதுக்காக தான் கொஞ்சம் டிலேவாக வந்து வீட்டுக்கு போயிடும். நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து ஒன்லி நான் வந்து சாரீ வேர் பண்ணிட்டு போயிட்டு அங்கே தான் வந்து ரெடி ஆகிருந்தேன். பொண்ணு வந்து ரெடியாகி தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்குன்னு சொல்லிட்டு சாரீ வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து அவங்க லெஹங்கா தான் வேர் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சாரீலாம் வேர் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும்போது செட்டில் ஒரு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரெடியாகி கிளம்பணும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து ரிசப்ஷன் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போன உடனே வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா பொண்ணு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 2:30, 3 o'clock வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சித்தி, சித்தப்பா, அண்ணா அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாரையும் உட்கார வச்சு பொண்ணு வீட்டில் இருந்து பெரியவங்க இல்லைனா வந்து அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு பையனை வந்து கூப்பிட்டு போவாங்க. ஒரு 2-3 days வந்து அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மாலிட்டிஸ். சைட் பை சைடு என்னோடய அம்மா வந்து அதுக்கப்புறம் அம்மா வந்து நலங்கு வச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து கேக் கட்டிங் முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். அண்ணா போகும்போது எங்களால் வழி அனுப்புறதுக்காக முடியல. ஏன்னா அப்பாவுக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நலங்கு வச்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பியாச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து அண்ணாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் கட்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன். அண்ட் கேக் கட்டிங் முடிச்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அண்ணா வந்து வீட்டுக்கு போகிறது வந்து நாங்கள் வந்து பார்க்கல அண்ட் அது கேப்சரும் பண்ணலை. எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து சீக்கிரமாக லைஃப் அப்டேட்ஸ் கொடுத்துடுவேன். See you on next interesting video. Until then, bye from Shaij. Take care. Bye-bye.